ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை. 30ஆம் பாட்டு. வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்று இறைஞ்சி அங்கப் பறைகுன்ற வாற்றையணி புதுவைப் பைங்கமலத் தண்தெறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ்மாலை 30ம் தப்பாமே. இங்கு பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் ரெம்பாவாய். விளக்க உரை. மரக்கலங்கள் ஓடும் கடலை கடைந்த எம்பெருமானை மதிபோல் முகமுள்ள ஆயர்குலப் பெண்கள் அணுகி அருள் பெற்ற முறையை அழகிய சிறுவில்லிபுத்தூரில் பிறந்த பெரியாழ்வாரின் பெண்ணும் தாமரை மலர் மாலையைச் சூடியவளுமான ஸ்ரீ ஆண்டாள் சொன்னால், அந்த தமிழ் மாலை 30ஐயும் தவறாமல் பாராயணம் செய்பவர்கள் திருமாலின் திருவருள் பெற்று இன்ப வாழ்வு வாழ்வார்கள்.